தேவாளுக்கும் அசுராளுக்கும் சண்டை வர அமிர்த மதனம் பண்றா. அமிர்த மதனத்தும் பொழுது பகவான் கூர்மாவதாரம் பண்ணி அந்த மந்தனங்கிற மலையை உத்தாரணம் பண்றா. வாசுகிங்கிற பெரிய பாம்பை கொண்டு வந்து ஒரு பக்கம் தேவால் ஒரு பக்கம் அசுரால் கடைய பகவான் அப்பதான் முதல்ல ஆலாகால விஷம் வருது. அது நீலகண்டனான பரமேஸ்வரன் சாப்பிட்றார். உடனே உச்சை சர்வசங்கிற குதிரை வருது, ஐராவதம்ங்கிற யானை வருது, துளசி வருதா, திலம் வருது, தர்ப்பம் வருது, எல்லாம் வந்து கடைசியாக விராட்டியான மகாலட்சுமி வரா. ஒருத்தர் ஒன்னொன்னு எடுத்துக்க. தேவேந்திரன் உச்சை சர்வசங்கிற குதிரை எடுத்துக்கிறான். விராட்டிய பெருமாள் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வரா. உடனே விஷம் வரவே யார் விஷத்தை சாப்பிட்றது அப்படின்னா எல்லாரும் பின்னாடி ஒதுங்குறாளாம். பரமேஸ்வரன் தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சாப்பிட நீலகண்டனாக இருக்கா. உடனே அமிர்தம் கிடைக்க உடனே அசுராலும் கிடையறா, தேவாலும் கிடையறதுனால எங்க ரெண்டு பேருக்கும் சொந்தம் அப்படின்னு சொல்ல தேவாலோ தேவாகா துவாம் ஸ்வார்த்தாக, தேவால் சுயநலவாதிகளாக இருந்தாலும் நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக தேவால் ராட்சசால ஒன்றும் பண்ண முடியாது, ராட்சசால் வாழ்ந்தும் நமக்கு பிரயோஜனம் இல்லைங்கிறதுனால அதுபோல தேவி முன்னட பின்னட போட்டு உடனே அமிர்தத்தை பரமாறுறாளா அப்படின்னா வெறும் ஆப்பை அந்த பக்கம் காட்டுறா இந்த பக்கமும் காட்டுறா. பார்த்து தேவாளுக்கு மட்டும் பரமாறுறா. அசுராளுக்கு பரமாறுவோமா அப்படின்னா அசுராளுக்கு வெறும் ஆப்பதான் வருது. அசுரால் சொல்றா நமக்கு வரலடா, அமிர்தம் கிடைக்கல அப்படின்னு சொல்ல. தேவாளுக்கும் இல்லடா, அவ சும்மா சாப்பிடுறது போல நமக்கு பாசாங்கு பண்ணி நம்மளை ஏமாத்துறா. அவளுக்கும் அமிர்தம் போடல, அவ வெறும் நாட்டியம் தான் ஆடுறா அப்படின்னு சொல்ல. அதை பார்த்த ஒரே ராட்சசன் அவன் மட்டும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மத்தியில வந்து உட்கார தெரியாதனமா பெருமாள் அவளுக்கு அமிர்தம் சாதிக்க உடனே அந்த கரண்டியாலே தலையில ஒரு போடு போடுறாளாம். அதுதான் தலை தனியா வாழ் தனியா போய் ராகு கேது அப்படின்னு நவகிரகத்துல ரெண்டா இருக்க. அப்பேற்பட்டதான அமிர்தத்தை பரமாறின அமிர்தமுக நந்தினி, ஒரு கையில வீண ஒரு கையில கிளி, எப்படி அமிர்தம் சாதிச்சாலோ அது போல இந்த திருக்கோலம். இப்ப நமக்கு என்ன அமிர்தம் சாதிக்க போறா அப்படின்னா அநேக ஜென்ம சம்சித்தா, நம்ம ஜென்மா எடுத்தாச்சு. எடுத்ததுக்காக என்ன அமிர்தம் வேணும் அப்படின்னா பிபரே பிபத பாகவதம் ரசமாலையும் ஓரஹோ ரசிகா, ரசத்தை குடியுங்கள். அப்பேற்பட்ட ரசானுபவமான அமிர்தம் அதுதான். அந்த அமிர்தத்தை நமக்கு தரக்கூடியதாக அமிர்தமுக நந்தினியாக பெருமாள் சேவை சாதிக்கிறார். இந்த பெருமாளை யார் சேவிக்கிறாளோ வர்த்ததாம் அபிவர்த்ததாம் அப்படின்னு என்னென்ன பிரார்த்தனையோ எல்லாம் குருவாயூரப்பன் கற்பலட்சமா இருந்து நமக்கு சேவை சாதிக்கிறார். பக்தாருடைய மனோரதங்கள் எல்லாம் பூர்த்தி பண்றார். கல்யாணாத்மக